ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாரீலேருந்து அழகாக ஒரு 3 லேயர் கெவுன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சாரீ வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது 230 தான். இதிலேருந்து நம்ம ரொம்ப அழகாக ஒரு கெவுன் ஸ்டிச் பண்ணலாம். அது பார்க்க நல்லா கிராண்டாக தெரியும். இப்போ இந்த க்ரீன் கலர் பீஸ் தான் ஜாக்கெட் பிட்டு. இதை தான் நம்ம வந்து கெவுனோட டாப் போர்ஷனை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த எல்லோ ஃபுல்லாக கீழே பாடி பீஸாக வச்சு நம்ம அந்த கெவுனை ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு 3 மீட்டர் லைனிங்கே போதும். இந்த க்ரீன் கலர் வந்து மேலே உள்ள டாப் போர்ஷனுக்கு, இந்த எல்லோ கலர் வந்து கீழே உள்ள பாடி போர்ஷனுக்கு, மொத்தம் 3 மீட்ரு இது லைனிங்கே போதும். இதுக்கு சாரீ வந்து 5 மீட்ரு இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சு தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், லைனிங்கை வந்து 2 ஃபோல்டாக மடித்து நம்ம வச்சுக்கணும். எதுக்காகனா ஃப்ரண்ட் சைடுக்கு ஒன்று, பேக் சைடுக்கு ஒன்று. அதுக்காக 2 ஃபோல்டு போட்டுக்கணும். ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, மேலே நெக் பாயிண்ட்டு, ஷோல்ட்ரு எல்லாமே இதிலே மார்க் பண்ணணும். பாருங்கள், நெக்கு வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6.5 இன்ச்சு. மொத்த உயரம், இந்த முன்கழுத்தோட உயரம் வந்து 5, பின்கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு. 1 இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் நான். இதோட மொத்த உயரம் வந்து 16 இன்ச்சு வச்சுருக்கேன். எதுக்காகனா கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, அந்த ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தே 16 இன்ச்சு விட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து மொத்தம் 12 இன்ச்சஸ்ஸு. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு ஸ்லீவ் அலவன்ஸ்க்கான சேர்த்துருக்கேன். அப்புறம் நடுவில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும் அதை. அதுக்கப்புறம் அதாவது அந்த ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்லேயே அந்த டாட் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த மேலே கீழேருந்து 3/4 இன்ச்சு மட்டும் வச்சு லைனை கர்வாக போட்டுக்கணும். அப்போ தான் கெவுன் வந்து பார்க்க அழகாக தெரியும். அந்த இடுப்பு பக்கம் வந்து வளைச்சி கெவுனு அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக சீம் அலவன்ஸுக்கு சேர்த்தே தான் நீங்கள் அளவு எடுத்திருக்கேன். 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன் அதில். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதில் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி அதை கர்வாக அப்படியே லைன் பண்ணி அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. அப்போ தான் இடுப்பு சேஃப்க்கு வந்து அழகாக தெரியும். அதுக்காக தான் கொஞ்சம் வளைவு வச்சு அதை மட்டும் வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஆம்கோலுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படின்றக்காக லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்ளே மார்க் பண்ணி வளைச்சி விட்டு அந்த 1/4 இன்ச்சை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப வேணாம், 1/4 இன்ச்சு மட்டும் போதுமானது இதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு ரெண்டுக்கு லைனிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம மெயின் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, க்ரீன் கலர் கிளாத்து, அது மேலே அப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இதில் இருக்கிற அதே அளவுக்கு தான் எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் முன்பின்னா முரணாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சைடில் கேப் விட்டு வெட்டினாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நெக் சைடு மட்டும் கட் பண்ணக்கூடாது. அது ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணால் போதும். அது நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றதெல்லாம் கரெக்டாக வச்சு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாடிக்கு வந்து லைனிங் கிளாத்து, கீழே வந்து ஹைட் வந்து 33 இன்ச் இருக்குது. அந்த 33 இன்ச்சுக்கு அப்படியே இதுவுமே 2 ஃபோல்டு வர மாதிரி நம்ம மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 33 கனெக்ட் பண்ணி, அதாவது டோட்டல் லென்த்து தான் 33, நம்ம லைனிங்கில் வந்து ஒரு 2 இன்ச் குறைச்சி எடுத்துக்கலாம். 31 இன்ச்சு இதுக்கு போதும் தான். அதை மார்க் பண்ணிக்கணும். மேலே வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோமோ அந்த லைனிங் துணி இருக்குல்லையா, அதை அப்படியே வச்சு அதே அளவு அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து அப்படியே இந்த லைனிங்கில் சைடாக அப்படியே 31 வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெரி சிம்பிள் தான் இது. அடுத்து கை. இப்போ கை வந்து இதுக்கு நம்ம வந்து பஃப் கை வைக்க போகிறோம். இதை பூஜா கைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா,
ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக தான் வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம 2 சைடு ஃபோல்டு இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும், 2 ஃபோல்டு இருக்கணும். வச்சுட்டு 5.5 இன்ச்சு உயரம், ரொம்ப வேணாம், 5.5 இன்ச்சு உயரம் வச்சு இங்கேருந்து அகலம் வந்து அப்படியே 4 இன்ச்சு மட்டும் வைக்கணும். போதும் தான், ரொம்ப வைக்க வேணாம். இது சும்மா ஒரு இது வந்து 4 இன்ச்சு போதும். இப்போ பாருங்கள், இதுவே அழகாக நல்லா பஃப் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வைக்கிற அளவுக்கு நம்ம நார்மல் எப்போயுமே இது ஸ்லீவ் வெட்டுவோம் இல்லையா, அதே அளவு. அதோட அளவு வந்து ஸ்லீவ் அலவன்ஸு சேர்த்து 12 இன்ச்சு. அதாவது கையோட அகலம் வந்து 10.5 இன்ச்சு, சைடில் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்ருக்கேன். இப்போ அதிலிருந்து அடி கைக்கு என்ன செய்யணும், ஒரு 3 இன்ச்சு கீழே குறைக்கணும். அதை குறைச்சி மார்க் பண்ணி வச்சுட்டு, குறைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதிலிருந்து நம்ம தையலுக்காக சைடில் விட்டால் அந்த 1.5 இன்ச்சு அதையும் அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சைடில் வந்து பஃபுக்காண்டி 4 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சை மார்க் பண்ணணும். இப்போ எப்போயுமே ஸ்லீவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து அதிலேருந்து இந்த சைடில் தையலுக்கு விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஸ்கேல் வச்சு போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இப்போ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 10 இன்ச்சஸ் இருக்குது. அதில் மிடில் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும். அப்புறம் இங்கேருந்து மிடில் பாயிண்ட்டும் அங்கே இருக்க மிடில் பாயிண்ட்னால் அப்போ 2.5, இங்கே 2.5 இவ்வளோதான் வரும். அப்போ அந்த சென்டர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே சென்டர்லேருந்து கீழே 1/2 இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலேருந்து அப்படியே கேர்வாக வளைச்சி அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். இங்கே வந்து இந்த உட்பொழிவு அந்த இதெல்லாம் எந்த இதுவுமே தேவையில்லை. பஃப் கைக்கு ஒரே இதை அப்படியே கட் பண்ணால் போதுமானது. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபோல்டு பக்கத்தில் இருந்தால் அப்படியே கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதான். இதுக்கு ஃப்ரண்ட் சைடு உள்ள குழிவான பகுதிக்கு வெட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதை பூஜா கைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டை இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பஃப்காண்டி 4 இன்ச்சுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்குமே நம்ம வந்து இதில் பஃப் வச்சாகணும். அதனால அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து இந்த 1 இன்ச்சுக்காக நம்ம விட்டோம் இல்லையா, அது வரைக்குமே நம்ம பஃப் வச்சாகணும். அதனால் மேலேயும் அந்த 1 இன்ச்சுக்கிட்டே மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மெயின் கிளாத்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எந்த இதுவுமே மாற்ற தேவையில்லை. இதில் லைனிங் கிளாத்தில் என்ன அளவோ அதை அப்படியே போட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் இந்த க்ரீன் கலர் துணியை நான் எடுத்துருக்கேன். அது கீழே வந்து பார்டர் மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். 1.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன், போதும் அது. அதுக்கப்புறம் கீழே அந்த பாட்டம் சைஸுக்கு வந்து மெயின் கிளாத்தை எப்படி கட் பண்ணுறது, இப்போ நம்ம 3 லேயராக வந்து எடுக்க போகிறோம். அப்போ அந்த 3 லேயர் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம தான் அப்போதே நான் சொன்னேன்னா இல்லையா, பாட்டம் லென்த் வந்து 33 இன்ச் இருக்குன்னு. அப்போ அது 3 லேயராக பிரிக்கணும்னா என்ன செய்யணும், 33ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒவ்வொரு லேயரோட அளவும் கிடச்சிடும். அப்போ 33 டிவைடட் by 3 = 11. அதோட நம்மளுக்கு வந்து மேலே கீழே தையல் கொடுவோமா, அதுக்கு சேர்த்து ஒவ்வொரு இன்ச்சு, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்ச்சு தேவைப்படும். அப்போ ஸ்லீவ் அது சேர்த்தே 11 + 1 12 இன்ச்சு. ஒவ்வொரு லேயரோட ஹைட்டு வந்து 12 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த அகலத்தை நம்ம கணக்கு பண்ணணும். நம்மளுக்கு ஏற்கனவே இடுப்பு சுற்றளவு அது எவ்வளோ இருக்குன்னா 27 இருக்குது. இப்போ நம்ம அந்த லேயருக்கு எடுக்கும்போது அதோட 2 மடங்கு நம்ம எடுக்கணும். இப்போ முதல் லேயருக்கு வந்து 27 × 2 54. அப்போ செகண்ட் லேயருக்கு வந்து அந்த 54 2ஆல் போடணும், அப்போ 108 கிடைக்கும். தேர்ட் லேயருக்கு 108 2 மடங்காக போடும்போது 216 இன்ச்சு. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டோட அகலம் வந்து 54,
செகண்டோட அகலம் வந்து 108, தேர்டோட அகலம் வந்து 216. இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 சைடு வேணும் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கு அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். இது வந்து ரொம்ப லென்த்தாக வரும், அதனால் அதை கட் பண்ணுறது வந்து வீடியோவில் காட்ட முடியலை. அதனால் கட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர், 3 லேயரும். உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும், பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். மேலே டாப் போர்ஷனை எடுத்துக்கோங்க, லைனிங்கை மெயின் கிளாத்தோட வச்சுட்டு இதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி அந்த நெக் வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா, அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி பின் பண்ணி அங்கேருந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேயே ஒரு தையல் போட்டு வந்துடணும் ஃபுல்லாக. தச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தை மட்டும் அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். இதை வந்து நீங்கள் முதலே கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு மாறும், நல்லா இருக்காது, கரெக்டாக இருக்காது. அதனால் நெக்கை மட்டும் முதல்ல கட் பண்ணாமல் வச்சுருந்து இந்த மாதிரி பின் பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதை கட்டின என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து குட்டி குட்டியாக ஒரு கட்டிங் கொடுங்க அந்த இடத்துல. இது எதுக்காகனா, நம்ம லைனிங் கிளாத்தை இப்படி உள்ளே புரட்டி போட்டு தைக்க போகிறோம். அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதாவது கேன்வாஸ் கொடுத்தது மாதிரியே எந்த ஒரு இது பிசுறுன்னு தெரியாமல் நீட்டாக அழகாக நல்லா உள்ளே மடித்து நல்லா நீட்டாக தைக்கலாம். இப்போ இதை அப்படியே உள்ளே கொடுத்து அப்படியே அந்த கழுத்தை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு அப்படியே லைனிங் கிளாத்தை சுற்றி எல்லா பக்கமும் தைச்சி முடிச்சிடணும். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 பீஸையும் அதே மாதிரி தைச்சிடணும். இந்த 2ஐயும் தைச்சாச்சு. நடுவில் டாட் பிடிக்கிறதும் சொன்னேன் இல்லையா, 1/2 இன்ச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் 2க்கும் டாட் பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டாப் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது சொல்கிறேன். அந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். 2 இடத்துல மார்க் பண்ணோம் இல்லையா, நம்ம சென்டர் பாயிண்டில் வந்து அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணது 2 சைடுக்குள்ளே அதில் வந்து ஊசியை குத்தி வச்சு குட்டி குட்டியாக மடிப்பு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக வைக்கணும்லாம் இல்லை, சின்ன சின்னதாக வச்சு நம்ம அந்த இன்னொரு சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் வர்றது மாதிரி அதை மடித்து முடிச்சு வைக்கணும். நான் இப்போ தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரே மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வைக்கணும். பிகினர்ஸ் சரியில்லாதவங்க கொஞ்சம் மார்க் பண்ணி கூட நீங்கள் சாக் பீஸை வச்சு 1/4 இன்ச்சுக்கு அந்த மார்க்கிங் கொடுத்து கூட அதில் மடித்து வச்சு அழகாக தைக்கலாம். இந்த பாயிண்ட்டு குறித்தோம் இல்லையா, இது வரைக்கும் அந்த ஃப்ளிட்ஸை வச்சு முடிக்கணும். இந்த பாருங்கள் வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன செய்யணும்னா, கீழே ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கீழே மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுக்கு நேராக வர்ற மாதிரியே இப்படி ஒன்று போல் எடுத்து விட்டு நீட்டாக மடித்து எடுத்து விட்டு ஒரே மாதிரி வர மாதிரி வந்து கீழேயும் ஒரு தையல் போட்டுறணும். ஏற்றி இறக்கமெல்லாம் வைக்கக்கூடாது, ஒன்று போல் வச்சு இதே மாதிரி தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறம் பின்பக்கம் திருப்பி வச்சு நம்ம கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்தோமா, அதை அந்த பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டு அதை ஒரு அமுக்கு தையல் போட்டு இந்த பக்கமாக திருப்பி எடுத்து பக்கமாக வச்சு அங்கே தையல் போட்டு அதை இணைச்சி விட்றணும் அந்த இடத்துல. பாருங்கள் தைச்சிட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள் பஃப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக விரிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம நீட்டாக தைக்கலாம். பொறுமையாகவே தைங்க, நல்லா அழகாக வரும். பிகினர்ஸும் பயப்பட தேவையில்லை. இந்த கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இதை நான் இப்போ அந்த டாப் போர்ஷனில் ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணணும். எப்படி அப்படின்னா, அந்த மெயின் கிளாத்துக்கு மேலேயே வச்சு லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணி உள்பக்கமாக திருப்பி ஒரு அமுக்கு தையலை போட்டு கீழே இறக்கிடணும். இந்த லைனிங் கிளாத்தில் வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை.
மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி வச்சு நமக்கு திரும்பணும். இப்போ இதை அடுத்து லேயர் ஸ்டிச் பண்ணுறதை காட்ட போகிறேன். மேலே இருக்கிற முனையை லேசாக மடக்கிக்கணும். வெம்பையில் ஒரு 1/4 இன்ச் அளவு மேற்பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் மடித்து குட்டி குட்டியாக லைட்டாக மடித்து ஒரு தையல் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க 2 பக்கமும். ரொம்பலாம் விட தேவையில்லை. மேலே ஒரு 1/4 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கு கீழே ஒரு 0.5 அளவுக்கு பெரிய தையல் வர்றது மாதிரி வச்சுருந்தா பெரிய தையலாக வருதா, நம்ம மேலே மடித்து தைச்சதுலேருந்து 0.5 கேப் விட்டு இந்த பெரிய தையல் கடைசி நம்ம பாயிண்ட்டை வச்சுட்டு பண்ணிட்டு இப்போ அதிலேருந்து நம்ம நூலை லைட்டாக இழுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இழுக்க ஆரம்பிக்கையில் என்ன வரும் அப்படின்னா அந்த துணியில் சுருக்கு உழுக ஆரம்பிக்கும். ஒரே மாதிரி அழகாக சுருக்கு உழுகும். நம்ம இந்த நூலை இழுக்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கணும். ஏன்னா நூலை அந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம நூலை மெதுவாக இழுத்து துணியை நகட்டி சுருக்கு வச்சுக்கிட்டே வரணும். அப்போ அந்த சுருக்கு ஒரே மாதிரி நிற்கும். எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு 27 இன்ச் இருக்கா, இது 54 எடுத்திருக்கோம். அதோட 2 மடங்கு 54 எடுத்திருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 27 வர்ற மாதிரி வர வச்சு அந்த இடுப்பு சுற்றளவோட கரெக்டாக வர்ற மாதிரி மேட்ச் பண்ணி அந்த இடத்துல இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஜாயின் பண்ணி தைக்கணும். நூலை மெதுவாக இழுத்து ரொம்ப கவனமாக பண்ணணும். வேகமாக இடத்துல நூல் அந்து போச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த அந்த இடுப்போட அகலம் கரெக்டாக வரவுமே அது மேலே வச்சு அந்த மேலே இருக்கிற அந்த சுருக்கு பூ மாதிரி இருக்கா, நல்லா மடிப்பு அதை அழகாக எடுத்து விட்டு அது மெயின் கிளாத்து மேலே வர்ற மாதிரியே வச்சு நம்ம தைக்கணும். அந்த இதை மடித்து விடல ஃப்ளீட்ஸை அழகாக மடித்து விட்டு இதுக்கு நம்ம குட்டி தையல் தான் போடணும். இதுக்கு அந்த பெரிய தையல் வேணாம். இது அழகாக இது மாதிரி எடுத்து விட்டு அப்படியே அந்த மெயின் கிளாத்து மேலேயே வர்ற மாதிரி அழகாக அது மேலே வச்சு அப்படியே தைச்சி விட்டுக்கிட்டே வாங்க. கரெக்டாக நம்ம வச்சுருக்கிற அந்த இடுப்பு சுற்றளவும் அதுவும் கரெக்டாக ஃபுல்லாக மேட்ச் ஆகி வந்துடும். இதே மாதிரியே கீழே உள்ள 2 லேயரையும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பின்பக்கத்துக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்கோல் சைடு அந்த கீழ்கை சுற்றளவு எல்லாம் மார்க் பண்ணி அந்த சைடில் நம்ம சீமலம் சுற்றோம் இல்லையா, அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அது ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு இடுப்பு வரைக்கும் நம்ம அந்த தையலை கொண்டு வரணும். ஃபுல்லாக போடக்கூடாது. இடுப்பு வரைக்கும் மட்டும் நம்ம கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும்னா லைனிங் கிளாத்தை விட்டுட்டு மெயின் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். மெயின் கிளாத்தை மட்டும் தனியாக வெளியில் எடுத்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் லைனிங் கிளாத்தை உள்ளே விட்டுட்டு மெயின் கிளாத்தை மட்டும் வெளியில் எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் தையலை கொண்டு போயிடணும். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு திருப்பி அகைன் 2வது ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். 2 தையல் போடும்போது தான் அது நல்லாயிருக்கும் பிரியாமல். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்து கொண்டு வந்து லைனிங்கே அதே மாதிரியே 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சிடணும். முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடும் நம்ம சைட் ஜாயின் பண்ணணும். அதுவுமே இது எப்படி நான் மார்க் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி அந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியே மெயின் கிளாத்தை மட்டும் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நம்ம லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அதோட முடிஞ்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான கவுன் 3 லேயர் கவுன் நம்ம தைச்சிருக்கோம். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு அழகான கவுன் நல்லா ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.